ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நண்டு குழம்பு ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு குட்டி பவுல் ஃபுல்லாக சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளியும் எடுத்து மிக்சியில் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். பேஸ்ட் ஆக்கலை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? செகண்ட் ஸ்டெப்பு, இந்த ஜார்க்குள்ளே பாருங்கள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு, 2 ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, இதை எம்டி ஜாரில் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே இவ்வளோ மட்டும் தேங்காய், அப்புறம் இஞ்சி, இஞ்சியோடு சேர்த்து கொஞ்சம் பூண்டு, இதை இப்போது நல்லா பேஸ்ட் ஆக்க போகிறோம். இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது ஈஸியாக நண்டு வெந்து வரும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நண்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 3 குழம்பு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய்க்குள்ளே ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம க்ரஷ் பண்ண இந்த சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பவுல் ஃபுல்லாக சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் இருக்குல்ல, அதை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறத எண்ணெயில் போடுறோம். ஏற்கனவே தேங்காயில் சோம்பு ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெயில் டைரெக்டாக தக்காளி வெங்காயம் போடுறோம். ரொம்ப வலுவலுன்னு இதை அரைக்காதீங்க. குழம்பு ஃபுல்லாக அப்படியே வெங்காய வாடை அடித்த மாதிரி வந்துடும். லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட மட்டன் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். நம்ம தனியாக எடுத்து அதை உள்ளக்க அரைச்சி போட்டோன்னா ஸ்மெல் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மட்டன் மசாலா. இது தனியா ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச பொடி, வீட்டுக்கு அரைச்சி வச்சுருப்போம்னா அந்த பொடி 2 ஸ்பூன். தனி சில்லி பவுடர் எப்பயுமே இதை ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்த குழம்புக்கும் தேவையான அளவு உப்பு. உப்பு அதிகமாகிட்டால் சரி பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் போட்டு கூட அப்புறம் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா உள்ள பிளெண்ட் ஆகட்டும். உப்பு போட்டுட்டோம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கூட இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு சேர்த்துருக்கோம். யூஸ்வலாக எல்லோரும் புளி ஊற்றுறாங்க. இதில் புளி ஊற்றலை. புளி இல்லாமல் நல்லா ஸ்பைஸியாக ஒரு நான்வெஜ் கிரேவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணுறேன்.
நிறைய கிரேவியோடு இது பண்ணலை, திக்கு கன்சிஸ்டன்சியோடு தான் பண்ண போகிறேன். இந்த கலர் பாருங்கள், நல்லா இருக்குது. தேவையானதெல்லாம் உள்ளே போட்டாச்சு. இப்போது இதில் நண்டை இப்போ உள்ளே போடுறேன். ஏன் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றினேன் அப்படின்னா, அந்த நண்டு எல்லாம் ஃபில் ஆன உடனே திக் ஆயிடக்கூடாது, வேகணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிருச்சு. இப்போது இன்னமும் திக்காக வேணும், நம்ம ரொம்ப திக்கு கிரேவியாக வேணும், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இல்லை நான் ரைஸோட இட்லி தோசையோடு நான் இது சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 2 மினிட்ஸில் நம்ம நிறுத்திக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சிம்மில் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவு கன்சிஸ்டன்சி போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, தோசைக்கு, இட்லிக்கு நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் தொட்டு சாப்பிட்ற மாதிரி திக்காக வேணும் அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம்லேருந்து ஒரு 7 நிமிஷம் வச்சா மொத்தமாக இஞ்சி திக்காயிரும். சரியா? நான் ரொம்ப லைட்டாக வைக்காமல் ஓரளவுக்கு பாதி கன்சிஸ்டன்சியில் நிறுத்தியிருக்கேன்.